ஆலய தரிசனம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஆலய தரிசனத்தில் இன்று மிக பழமையான சிவத்தலம் ஒன்றை கண்டு தரிசிக்க இருக்கின்றோம். சிவபெருமானுக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை என்பது அடியார்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சிவனே பரம்பொருள், அவரின்றி அணுவும் அசையாது. அனைத்தையும் படைத்தவர், அழிப்பவர், காப்பவர் அவரே. அப்படிப்பட்ட சிவபெருமான் தன் அடியவருக்காக பல திருவிளையாடல் புரிந்திருந்தாலும் தனது மகனுக்காக பூலோகம் வந்து இங்கேயே தங்கிவிட்ட ஒரு புனித தலத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். அறுபடை வீட்டில் 3ஆம் படை வீடாக அறியப்படும் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் சிவபெருமானுக்கு ஒரு தலம் உள்ளது. அதுதான் பெரியாவுடையார் திருக்கோயில். பழனி சென்று முருகனை தரிசனம் செய்வதற்கு முன்னதாக பழனி முருகன் கோவிலில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் மானூர் என்ற இடத்தில் இருக்கும் பெரியாவுடையார் திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிறார்கள். போகும் வழியெங்கும் இயற்கை எழில் கொஞ்சும்படி ஒரு பக்கம் சண்முகா நதி ஓட, மறுபுறம் பச்சை பசேல் என்று வயல்வெளி இருக்க, நடுவில் பிரிந்து சென்ற சாலையில் பயணித்து பெரியாவுடையார் திருத்தலத்தை சென்றடையலாம். இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு பிறகு பழனி முருகனை தரிசனம் செய்தால்தான் முழு பலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. வழிநெடுக உள்ள ரம்யமான இயற்கை நம்மை வரவேற்றது போதாதென்று கோயிலினுள் நுழையும் பொழுதே கண்களுக்கு குளிர்ச்சியாக இருபுறமும் பூச்செடிகளும் மரங்களுமான ரம்யமான சூழல் நம்மை வரவேற்கின்றது. ஒரு நந்த வனத்திற்குள் நுழைந்தால் மனது எப்படி அமைதி கொள்ளுமோ அந்த அமைதியை இங்கு ஆத்மா உணரலாம். அதேபோல் இவ்வாலயத்தின் முக்கிய தீர்த்தமாக உள்ள சண்முகா நதியானது அருகிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. கோயிலின் தல விருட்சமாக கடம்ப மரம் கோயிலினுள் உள்ளது. ரம்யமான இந்த சூழ்நிலையை ரசித்துக் கொண்டே நந்தவனத்தை கடந்து பிரகாரத்திற்குள் நுழைந்தால் மூலவர் பெரியாவுடையார் என்று சொல்லப்படும் பிரகதீஸ்வரர் சுவாமி மேற்கு பார்த்து அருள் பாலிக்கின்றார். பார்த்தாலே பரவசமடையும்படி இருக்கும் பெரியாவுடையாருக்கு முன்னதாக கம்பீரத்துடன் நந்தியம் பெருமானும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இத்தலத்தில் பிரகதீஸ்வரர் வீற்றிருக்கும் பீடம் சதுரமாக அமைந்திருப்பதும் இக்கோவிலின் சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. மேலும் இவ்வாலயத்தை ஒட்டி ஓடும் சண்முகா நதி தீர்த்தத்தில் நீராடி இத்தல சிவபெருமானை வழிபட்டால் 7 ஜென்ம பாவமும் விலகும் என்பது நம்பிக்கை. பொதுவாக சிவாலயங்களில் பிரதோஷ மூர்த்தி 4 கைகளுடன் நின்ற நிலையில் காட்சியளிப்பார். ஆனால் இங்குள்ள பிரதோஷ மூர்த்தி தாண்டவ நிலையிலும் ஒரு காலை தூக்கியும் கையில் டமருகத்துடனும் காட்சியளிக்கின்றார். அதேபோல் இக்கோவிலில் உள்ள நடராஜர் உடல் முழுக்க கருப்பு வண்ணத்துடனும் முகம் மட்டும் வெள்ளை வண்ணத்துடனும் காட்சியளிக்கிறார். பெரியாவுடையாரை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தால் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. கோயிலின் வெளி பிரகாரத்தை சுற்றியுள்ள மற்ற சன்னதிகளில் கருப்பண சுவாமி, பைரவர், சப்த கன்னிமார்களுக்கென்று தனித்தனி சன்னதியும் நவகிரக சன்னதியும் இங்குள்ளது.
இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருப்பது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும். அதென்ன மேதா தட்சிணாமூர்த்தி? அதாவது சிவபெருமானின் 64 சிவ திருமேனிகளுள் முக்கியமானது தட்சிணாமூர்த்தி வடிவமாகும். தட்சிணம் என்றால் தெற்கு என்றும் ஞானம் என்றும் பொருள் கொள்ளலாம். இதில் தா என்றால் அறிவு, க்ஷ என்றால் தெளிவு, நா என்றால் ஞானம் என இம்மூன்றும் பீஜ மந்திரத்தின் பொருளாகும். ரிஷபத்தின் மீது அமர்ந்து ஞானம் உபதேசிக்கும் தட்சிணாமூர்த்தியை மேதா தட்சிணாமூர்த்தி என்பர். தட்சிணாமூர்த்தியுடன் ரிஷபதேவரையும் சேர்த்து வழிபடுவது இவ்வாலயத்தின் விசேஷம். சிவபெருமான் பெரியா உடையாராக எப்படி இத்தலத்திற்கு வந்தார் என்ற கேள்விக்கான தல வரலாறை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு சமயம் கைலாயத்தில் நாரதரின் விளையாட்டால் ஞானப்பழம் முருகப்பெருமானுக்கு கிடைக்காமல் விநாயகருக்கு கிடைத்து விடுகிறது. இதனால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அம்மை அப்பனிடம் கோபித்துக் கொண்டு பூலோகத்திற்கு வந்து பழனி மலை மேல் தங்கி விடுகிறார். கோபித்துக் கொண்டு சென்ற தங்களது மகன் முருகப்பெருமானை சமாதானம் செய்து தங்களுடன் கூட்டிச் செல்ல நினைத்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகரை தேடிக்கொண்டு கைலாயத்திலிருந்து பூலோகத்தில் உள்ள மானூர் கிராமத்திற்கு வந்திறங்க மானூர் கிராமத்தின் இயற்கை எழிலை கண்ட பரமேஸ்வரன் எங்கும் செல்ல மனம் இல்லாமல் இங்கேயே தங்கி விடுகிறார். அதனால் அம்மை உமையவள் பரமேஸ்வரரிடத்தில் முருகப்பெருமானை சமாதானம் செய்து கூட்டி வர தன்னை அனுமதிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டுகிறார். சிவபெருமானும் உமையவளுக்கு பிரியாவிடை கொடுக்கிறார். அதன்பின் உமையவள் முருகனை தேடிக்கொண்டு சென்றதாக ஒரு கதை உண்டு. அதனால் இங்கு உமையவளுக்கென்று தனி சன்னதி கிடையாது. உமையவளுக்கு பிரியாவிடை கொடுத்ததால் பரமேஸ்வரனுக்கு பிரியாவிடையார் என்றும் இதுவே காலப்போக்கில் மருவி பெரியா உடையார் என்றானதாக சொல்லப்படுகிறது. இங்கு உமையவளுக்கு தனி சன்னதி இல்லை என்றாலும் சிவனுக்குள் சக்தி இருப்பதால் இங்கு சிவனை வழிபட சக்தியையும் வழிபட்ட பலன் கிடைக்கிறது. இக்கோயிலில் சிவபெருமான் சுயம்புவாக காட்சியளிக்கிறார். இவ்வாலயத்தில் மூலவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது லிங்கத்தின் மீது வடு ஒன்று உள்ளதை நாம் காணலாம். அந்த வடு எப்படி வந்தது என்ற கதையும் ஒன்று இருக்கிறது. ஒரு சமயம் மதுரையை விராட நாயக்கர் ஆட்சி செய்த காலத்தில் சிவபெருமான் தான் லிங்க வடிவத்தில் இவ்விடத்தில் வீற்றிருப்பதை உணர்த்துவதற்காக ஒரு விளையாட்டை அரங்கேற்ற நினைத்தார். அந்த விளையாட்டு என்ன என பார்க்கலாம் வாருங்கள். நம சிவாய நம சிவாய என்றழைத்தால் போதும், பஞ்சபூதம் யாவும் இங்கே ஐந்தெழுத்தை ஓதும். மலையே சிவனாக கண் முன்னே தோன்றும், கிரிவலத்தால் துன்பம் காணாமல் போகும். அன்பான வடிவாலே ஆட்கொண்ட நாதன், துணையான தேவியோடு மாதொரு பாகன். நமச்சிவாய நமச்சிவாய நாதன் தாள் போற்றுவோம், நமச்சிவாய நமச்சிவாய நாதன் தாள் வணங்குவோம். பழங்காலத்தில் மன்னர்கள் காட்டில் சென்று வேட்டையாடுவதை பொழுதுபோக்காக கொண்டிருந்தனர். அதேபோல் விராட நாயக்கரும் வேட்டையாடுதலை விருப்பமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் வேட்டையாட காட்டிற்கு சென்றார். அப்பொழுது விராட மன்னருடன் விளையாட நினைத்த சிவபெருமான் அழகான மானின் உருவம் கொண்டு காட்டில் இங்கும் அங்குமாக விராட நாயக்கரின் கண்ணில் படும்படி ஓடிக்கொண்டிருந்தார். அழகான மானை கண்ட மன்னர் விராட நாயக்கர் மானை பிடிக்க நினைத்து அதன் பின்னால் ஓட மானானது நீண்ட நேரம் போக்கு காட்டிவிட்டு இறுதியில் ஒரு புதருக்குள் ஓடி ஒளிந்து கொண்டது. இத்தனை நேரம் துரத்தியும் மானை பிடிக்க முடியவில்லையே, இது என் வேட்டைக்கு இழுக்கா அல்லது இம்மான் மாயமானா என்று நினைத்தவர் புதருக்குள் மறைந்திருக்கும் மானை நோக்கி அம்பை எய்தார். அச்சமயம் அப்புதரிலிருந்து குருதி வெளிப்பட்டது.
மன்னன் குருதி பெருக்கெடுத்த அந்த இடத்தை ஆராய்ந்த பொழுது மானுக்கு பதிலாக அங்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதுடன் தான் எய்த அம்பு அதன் மீது பட்டு குருதி வெளிப்பட்டதைக் கண்டு அதிர்ந்த மன்னன் சிவலிங்கத்தை வெளியில் எடுத்து மனம் கலங்கி தான் தெரியாமல் செய்த தவறுக்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார். இறைவனும் விராட மன்னனிடம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவே மான் உருவத்தில் தான் வந்து திருவிளையாடல் புரிந்ததாக கூறினார். உடனடியாக விராட மன்னனும் இறைவனுக்கு அவ்விடத்தில் கோவில் எழுப்பி பூஜை செய்ததாக ஒரு கதையும் உண்டு. மன்னர் மானை துரத்தி வந்ததால் இவ்வூர் மானூர் என்றானது. மன்னன் மான் என நினைத்து லிங்கத்தின் மீது விட்ட அம்புவின் தழும்பை இப்பொழுதும் அபிஷேகத்தின் போது காணலாம். இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் பித்ரு சாபம் நீங்குவதுடன் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடுவதாகவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட குழந்தை பேரும் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வாலயத்தில் ஆடி அமாவாசை, மகா சிவராத்திரி, மாத பிரதோஷம், தமிழ் வருட பிறப்பு, ஆனி மாத ஜேஷ்டாபிஷேகம், ஐப்பசி பௌர்ணமி, அன்னாபிஷேகம், கார்த்திகை சம்பத்சராபிஷேகம், சங்காபிஷேகம், தனுர்மாத பூஜை, தை அமாவாசை ஆகியவை முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுவதுடன் ஆயுள் ஆரோக்கியத்திற்காக ஆயுஷ்ய ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் ஆகியவை இக்கோவிலில் செய்யப்படுகிறது. வாழ்வின் ஒருமுறையேனும் இவ்வாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு அம்மை அப்பனின் அருளையும் முருகப்பெருமானின் திருவருளையும் பெற்று வாழ்வில் முன்னேற்றமடைவோமாக. ஆலய தரிசனம்.